உங்கள் தன் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன்எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு பை ஸ்கேன்எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பேரிஷ் எங்கல்ஃபிங். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். இதில் பேரிஷ் எங்கல்ஃபிங்கான ஸ்க்ரீனரை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 150 ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 150 ஸ்டாக்ஸுமே பார்க்க முடியுமானா டெக்னிக்கலாக நாட் பாசிபிள். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேரிஷ் எங்கல்ஃபிங்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இந்த புல்லிஷ் கேண்டிலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக எங்கல்ஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங். ஜென்ரலாக இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸில் இல்லை ஒரு டாப்பில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த ஸ்டாக் வந்து கீழே வரும். இப்போ நம்மளோட தேவை என்ன, நமக்கு F&O ஸ்டாக்ஸ், அதாவது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் தான் நமக்கு இது வந்து தேவைப்படுது. இப்போ அதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சில ஃபில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். இதில் மாடிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகே, இதில் ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஜஸ்ட்டு சிம்பிளாக F&O ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போது கிட்டத்தட்ட 150 ஸ்டாக்ஸ் இருந்தது, இப்போ நமக்கு எவ்வளோவா மாறிடுச்சு, 15 ஸ்டாக்காக மாறிடுச்சு. ஓகே, இப்போ இது இன்னுமே வந்து இன்டெப்த்தாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கோட்டக் பேங்க். நான் ட்ரேடிங் வியூ சிம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிக்கிங்க. ஏன்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பண்ண போகிறோம், இல்லை சில பேர் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது ஓகே தான். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு 2 to 3 days வரை நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி வரும் மினிமமாக. ஸோ சில டைம் 15 days 20 days கூட ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.